புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ள வந்துக்கிறவர்னா கொஞ்சமாச்சு நன்றி உணர்வு, நன்றியுடைய யார் செல்ல தொட்டாலும் மார்க்க மசாயில்கள் தெரியுமா? நம்மள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன பாய் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஹதா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الكريم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض وقال عليهم الصلاة والسلام في حديثه اللهم بارك لأمتي في بكورها أو كما قال عليهم الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அகிலத்தின் அருட்கொடை நம் உயிரிலும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உன்னத ஸலவாத்து கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனது அருளால், கிருபையால், கருணையால் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பானாக. ஆயுள் உள்ள காலம் வரை ஆரோக்கியத்தோடும் சுறுசுறுப்போடும் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு அவனது அருளை பெறுகிற நல்லோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியமத்திற்கு நன்றி செலுத்தி அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவை துதித்து அவனது ரஹ்மத்தை பெறுகிற நல்லோர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் இன்னும் 2-3 நாட்கள்ல ரஜபுடைய மாதத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பெற இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ரஜபுடைய மாதத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. ரஜபுலையும் ஷாபானிலேயும் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்து ரமலானை அடைந்து நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ரஜபுடைய மாதம் என்று ஆரம்பித்தாலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை கத்து கொடுத்தாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான வ பல்லிக்னா ரமலான. யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலேயும் ஷாபானுடைய மாதத்திலேயும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய். ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கொடு அப்படின்னு ரஜபுடைய மாதத்துல இருந்தே துஆ செய்ய சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ரஜபுடைய பிறைய பார்த்ததுல இருந்து இந்த துஆவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செய்ய செய்ய அல்லாஹ் தஆலா ரஜபுடைய மாதத்திலேயும் நமக்கு பரக்கத்து செய்வான், ஷாபானுடைய மாதத்திலேயும் பரக்கத்து செய்வான். இன்ஷா அல்லாஹ் ரமலான் மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவான். அப்பேற்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு என்னன்னா, எப்ப ரஜபுடைய பிறையை பார்க்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ அப்ப நபி சொன்ன வார்த்தை, ரஜபுடைய மாதத்திலேயும் ஷாபானுடைய மாதத்திலேயும் பரக்கத்து செய்வாயாக. அப்ப பரக்கத்துனா என்ன, என்னென்ன காரியங்கள்ல நமக்கு பரக்கத்து கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பரக்கத்தை பெற்று தரும் 10 அமல்கள் என்ற தலைப்பின் கீழே ஒரு 10 விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். பரக்கத்தை பெற்று தரும் 10 விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ளலாம். முதல்ல நமக்கு மெயின் செட்ல பரக்கத்துனா என்ன? ஒரு 100 ரூபாய் கிடைச்சிச்சு, அத பெருசா பேச மாட்டார். அட 100 ரூபாங்க, இது என்னங்க பிச்சை காசு,
100 ரூபாயில என்னங்க வந்துட போகுது? 2 டீ 2 வடை தின்னா 200 ரூபாய் ஆயிடுது. இதே 10 லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சுன்னு வைங்களேன், சந்தோஷப்படுறேன். பரவாயில்ல, நல்லா பறக்கத்து செஞ்சுட்டாங்க, நல்லா எனக்கு பறக்கத்து செஞ்சுட்டாங்க, 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. அப்ப நம்முடைய மெயின் செட்ல என்ன இருக்குதுன்னா, கொஞ்சம் பொருளை பத்தி அத பறக்கத்து நினைக்க மாட்டேங்கிறோம். நிறைய பொருள் வரணும், நிறைய பொருளாதாரம் சேரணும், பெரிய பணத்தை தான் பறக்கத்தை வச்சிருக்கிறோம். ஆனா பறக்கத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவங்க என்ன கொடுக்கிறாங்கன்னா, பறக்கத்தினாலே குறைவான பொருள், நிறைவான தேவைகள் பூர்த்தி அடைகிறது. கொஞ்சமா இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் சம்பாதிச்சாலும் ஒரு 400 ரூபாய் செலவு பண்ணி மீதி 600 ரூபாய் கையில் இருக்குது பாருங்க, அதுக்கு பேரு தாங்க பறக்கத்து. இன்னைக்கு நிறைய பேரு தொடர்ச்சியா இந்த ஒரு 6 மாசமா மக்கள் சொல்ற வார்த்தை என்னன்னா, நிறைய பொருளாதாரம் சம்பாதிக்கிறேன், ஆனா கையில காசே நிக்க மாட்டேங்குது. ஏதாவது ரூபத்துல தேவையில்லாத செலவு, தேவையில்லாத மன உளைச்சல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பெரும்பாலான மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை காது கொடுத்து கேட்கிறோம். இதுக்கு பேர் தான் பறக்கத்தின்மை. ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிச்சாலும் செலவினத்தை பார்த்தா 5000 6000 வந்துருது. அதுக்கு பேர் தான் பறக்கத்தின்மை. உன்னை நல்லா தெரிஞ்சுக்கணும், நிறைய பொருள் கிடைப்பதற்கு பெயர் பறக்கத்தில்லை. கொஞ்சம் கிடைச்சாலும் அதை கொண்டு மன நிம்மதியும் நமது தேவைகள் பூர்த்தியாகி மீதம் இருப்பதுதான் பறக்கத்து. அந்த பறக்கத்தை பெற்று தரக்கூடிய 10 வழிகளை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொருத்தரும் கரெக்டா எண்ணிக்கோங்க. கடைசியா 10 என்னன்னு கேட்பேன். சில பேர் 8 தான் 7 தான் 5 தான் சொல்லிடக்கூடாது. முதலாவதாக நான் ஓதிய ஒரு குர்ஆனுடைய வசனம், வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆன் ஆமனு வத்தகூல ஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு ஊர் மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டும் பொழுது இந்த மக்கள் மட்டும் அல்லாஹ்வை அஞ்சி நடந்திருந்தால் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்தில இருந்தும் பூமியில இருந்தும் அவர்களுக்கு நாம் பரக்கத்தை கொண்டு வந்திருப்போம். அப்ப பரக்கத்தை பெறுவதற்குண்டான முதலாவது வழியை, அமலை அல்லாஹ் சொல்லும் பொழுது, உலகத்துல அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழணும், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழணும். படைத்தரப்பு என்னைய பார்க்கிறான், என் செயல்கள் சரியாக இருந்தா அந்த செயலை பொருந்தி கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கு சொர்க்கம் கொடுப்பான், நிம்மதி கொடுப்பான். என் செயல் தவறா இருந்துச்சுன்னா அந்த செயலுக்கு அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுப்பான் என்ற இறை அச்சத்தை உள்ளத்துல உருவாக்கி, இறை அச்சம் இருந்தால தன்னால அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொண்டு வந்து சேர்ப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுறான். எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வை அஞ்சுறோம். ஆனா பரக்கத்து வேணும், நிம்மதி வேணும், மறுமையிலேயே வெற்றி அடையணும் அப்படின்னா நமது செயல்கள், இந்த செயல் செய்தா அல்லாஹ் விரும்புவானா, இந்த செயல் செய்தா அல்லாஹ் வெறுப்பானா? இன்னைக்கு யாரும் போய் கிளாஸ் எடுக்க வேண்டியது இல்ல, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். வட்டி வாங்கினா அல்லாஹ் விரும்புவானா வெறுப்பானா? சொல்லுங்க. அல்லாஹ் வெறுப்பான். சாராயம் குடிச்சா அல்லாஹ் விரும்புவானா வெறுப்பானா? வெறுப்பான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு ஒரு பெரிய ஆலிமா இருக்கணும், பெரிய மார்க்க மேதியா இருக்கணும் இல்ல. இன்னைக்கு ஹலால் ஹராம் உலகம் ஃபுல்லா பரவி கிடக்குது. யார் செல்ல தொட்டாலும் மார்க்க மசாயில்கள் தெளிவாக தெரியக்கூடிய காலத்துல நம்ம வாழ்றோம். இந்த காலத்துல இருந்துகிட்டு பாவங்கள் செய்து அல்லாஹ்வை அஞ்சாமல் இருந்தால் பரக்கத்து வரவே வராது. அதனால பரக்கத் வேணும்னா நம்ம செயல்கள்ல சீர்திருத்தம் செய்யணும், அல்லாஹ்வை அஞ்சணும், ஹராம கைவிடணும், ஹலால செய்ய ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வுக்கு பொருத்தமா நடக்க ஆரம்பிச்சாலே பரக்கத்தின்மை குறைந்து வாழ்க்கையில பரக்கத் உண்டாகும். நடந்துக்கோமா இன்ஷா அல்லாஹ். 24 மணி நேர வாழ்க்கையும் என்ன படைச்ச ரப்பு என்னைய பார்க்கிறான். இந்த வாழ்க்கையை எப்படி நம்ம அமைச்சுக்கிறதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாற் போலதான் அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமையிலையும் வெற்றி தோல்வியை கொடுக்கிறான். அதனால பரக்கத்து நமக்கு வேணும் அப்படின்னா அதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய முதலாவது ஆலோசனை தக்வாவோடு, இறையச்சத்தோடு, ஹலால் ஹராம் பேணி
வாழணும் அப்படிங்கிறது முதலாவது ஆலோசனை. இது ஒண்ணு. இரண்டாவது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். எனக்கு நீங்க நன்றி செலுத்தினா உங்களது பொருட்கள்ல எல்லா காரியங்களையும் நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன். அப்ப நன்றி உணர்வு மனிதனுக்கு வேணும். வாழ்க்கையில பரக்கத்து வேணும்னா கொஞ்சமாச்சு நன்றி உணர்வு, நன்றியுடைய சிந்தனை. அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருட்கொடையை நம்ம உணர்றோம், அனுபவிக்கிறோம், கொஞ்சம் நன்றி செலுத்தணும். இல்லைங்க, தெருவுல போறோம், ஒரு நாய் வருது, தொடர்ச்சியா அந்த நாய்க்கு ஒரு 4 பிஸ்கட் போட்டு பழகிட்டீங்க, உங்களை எதிர்பார்க்குது, பாய் எப்போ வருவான்னு எதிர்பார்க்குது. பாக்குறோமா இல்லையா? வீட்டுல கோழியோ ஆடோ மாடோ வளர்க்கிறோம், கொஞ்சம் தீனி போட்டு பழகிட்டோம், உங்களை எதிர்பார்க்குது, பாய் எப்ப வருவார். நம்ம நன்றியை வெளிப்படுத்துது, பாலாட்டி காட்டுது, நின்று பார்க்குது, எதிர்பார்க்குது. ஒரு 5 அறிவு ஜீவன் அது நன்றியை வெளிப்படுத்துது. ஆனா மனிதன் நன்றி கெட்டவனா இருக்கிற. அல்லாஹ் சொல்ற வார்த்தை, அல்லாஹ் கொடுத்த அருட்கொடையில அனுபவித்துக் கொண்டு, உலகத்துல அல்லாஹ்வுடைய நியமத்துகளை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமா நடந்தா அல்லாஹ் பரக்கத்தை புடுங்கிடுவான். பரக்கத்தை புடுங்கிட்டான்னு வைங்க, உலகத்துல யாருமே நிம்மதியா வாழ முடியாது. அப்ப பரக்கத்து வேணும்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய 2வது வழிமுறை, நன்றி உணர்வோடு உலகத்துல வாழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மிடர் தண்ணீர் அருந்தி ஒரு கமல உணவு உட்கொண்டு ஒரு மனிதன் அல்லாஹ்வை புகழ்ந்தால் அதை பார்த்து அல்லாஹ் தஆலா அளவில்லாத ஆனந்தம் அடைகிறான்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம், சாப்பிட்டுட்டு இல்ல தண்ணியை குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். அல்லாஹ்வை சாப்பிட்டதுக்கு பிறகு தண்ணீர் குடிச்சதுக்கு பிறகு புகழ்ந்தாலே அல்லாஹ் தஆலா அளவில்லாத ஆனந்தம் அடைகிறான். என் அடியான் என்னை புகழ்ந்துட்டான், என் அடியான் எனக்கு நன்றி செலுத்திட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா அடியானை பார்த்து அளவில்லாத ஆனந்தம் அடைகிறான். அதனால வாழ்க்கையில எல்லா கட்டத்திலையும் நமக்கு கிடைக்கிற எல்லா நியமத்தும் யாரால கிடைச்சது? யாரால கிடைச்சது? தூக்கம் வந்துச்சா? அல்லாஹ்வால கிடைச்சது. அதனால அல்லாஹ்வை புகழணும், துதிக்கணும். நாவை கொடுத்தது அல்லாஹ், பார்வையை கொடுத்தது அல்லாஹ், ஆற்றல், சிந்தனை, பேச்சு, உணர்வு, நரம்பு, ரத்தம், சத எல்லாம் யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. அப்ப என்ன செய்யணும்? நன்றி உணர்வோடு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். பரக்கத்து தன்னால வரும். இது பரக்கத்து கிடைக்கிறதுக்கு எத்தனாவது வழி? 8வது வழியா? அல்லாஹ் பயான சீக்கிரம் முடிச்சிருக்காரு சொல்றீங்களா? 2வது வழி. 3வது வழி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும். பரக்கத் என்பது உங்களோடு இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்துல நீங்க நடந்து கொள்ளக்கூடிய சங்கையான முறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. வயசுல பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம கண்ணியம் செலுத்துறோம். வீட்டுல தாதி, பாட்டி, நானா, நானி, ஏதோ பெரியவங்க அத்தை அம்மா பெத்தம்மா இருக்கிறாங்கன்னு வைங்க, அவங்கள சரியான முறையில கண்ணியப்படுத்துறதுல அல்லாஹ் தஆலா பரக்கத்து வச்சிருக்கான். ஆனா இன்னைக்கு பெரியவங்க அப்படி இருக்காங்களா? பெருசு ஒரு மூலையில உட்கார். ஒன்னால என்ன முடியும்? ஒரு பெஞ்சை தூக்கி வைக்க முடியுதா? சாமான் இல்லாம ஒரு மூலையில உட்கார், ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு ஒருமையில பேசக்கூடிய மக்கள் தான் அதிகம். கொஞ்சம் கையில சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு வைங்க, கொஞ்சம் கையில காசு பண வசதி, டெய்லி 5000 10,000 சம்பாதிக்கிறாரு, கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்பு வந்துருச்சுன்னா காலம் ஃபுல்லா உழைத்தவர்கள் வீட்டில ஓரம் கட்டப்படுகிறார்கள். இது விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையிலேயே நடக்குது. இன்னும் சொல்ல போனா ஒரு வீட்டுல நாங்க பார்த்து கண் கலங்கணும். வீட்டுல பெரியவர், அவர் நல்ல ஹாஜி, ஒரு பொறுப்புல இருந்தவர், நல்ல கண்ணியமானவர், கொஞ்சம் நோயில படுத்துக்கிறது, ஒரு 7 வருஷமா இருந்துட்டார். அவரை தேடி போனோம். எங்க இருக்கார் தெரியுமா? வீட்டுக்கு பின்பக்கத்துல மாட்டு கொட்டை இருக்குதுல்ல, மாட்டு கொட்டைக்கு பக்கத்துல அவருக்கு ஒரு சேரை போட்டு அங்க உட்கார வச்சிருக்கிறாங்க. உலகத்துல வாழும் பொழுது நமது உழைப்பை உறிஞ்சக்கூடிய உறவுகள், நமது குடும்பம் ஒரு கட்டத்துல பலகீனமாக போய்விட்டால் அவர்களை பின்னால் தள்ளி விடுகிறார்கள். ஒரு கட்டத்துல சபையிலேயே அவரை உள்ள உட்கார, பெரிய மனுஷங்க, அதாவது பேசிட்டு இருப்பார், தோணாண்டு பெருச கொண்டு ஓரமா உட்கார வை,
சொல்றாங்களா இல்லையா? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் பரக்கத்து மா அகாபிரிக்கும், உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களுடைய வார்த்தையை கேளு. அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா உன் வாழ்க்கையில் பரக்கத்து வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு வாலிபர் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கிறார். பின்னாடி ஒரு முதியவர் அவரை கூட்டிக்கிட்டு போறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அந்த பெரியவர் தான் பிள்ளையை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்னுடைய பிள்ளை, என் பிள்ளைக்காக துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் வார்த்தை, தம்பி வயசுல மூத்தவரா இருக்கிறாரு, அவருக்கு நீ கண்ணியத்தை கொடுத்து அல்லாஹ்விடத்துல பரக்கத்தை பெற்றுக்கொள். அவருக்கு நீ சங்கைப்படுத்தினால் அல்லாஹ் உன் வாழ்க்கையை சங்கைப்படுத்துவான். நம்ம பெற்ற தாய் தந்தையா இருக்கட்டும், நம்ம பெற்ற தாய் தந்தையா இருக்கட்டும், இல்ல பெரியத்தாவா இருக்கட்டும், நன்னா அப்பா எந்தெந்த உறவுகள்ல வயசுல மூத்தவங்க இருக்கிறாங்களோ, ஏன் தெரியுமா? ஹதீஸ்ல இப்படியே வருது, தாடி முடி நரைத்தவர்கள், தலைமுடி நரைத்தவர்கள் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ கேட்கின்ற அந்த துஆவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க அல்லாஹ் வெட்கப்படுறான். யார் வெட்கப்படுறான்? யார் வெட்கப்படுறான்? அல்லாஹ் வெட்கப்படுறான். அல்லாஹ் தான் படைச்சான். தாத்தாவையும் பாட்டி யார் படைச்சான்? அல்லாஹ் தான் படைச்சான். அந்த அல்லாஹ்வே உலகத்துல ஒரு கட்டத்துல மனிதன் நீண்ட காலம் வாழ்ந்து விட்டால் அந்த மனிதனை கண்ணியப்படுத்தக்கூடிய வகையில அதை கேட்கிற துஆவை நிராகரிக்கிறதுக்கு அல்லாஹ் வெட்கப்படுறாங்க பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னைக்கு பெரியவங்களை மதிக்கக்கூடிய பழக்கம் போனதுனாலதான் பரக்கத்தும் போயிருச்சு. அப்ப பரக்கத்து வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம இல்லத்துல இருக்கக்கூடிய, நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய பெரியவர்களை மதித்து அவர்களை முன்னிலைப்படுத்தி அவங்கள்ட்ட அடிக்கடி சொல்ல துஆ செய்யுங்க. அத்தா துஆ செய்யுங்க, வெளியில போறேன். தாத்தா துஆ செய்யுங்க, தாத்தா வெளியில போறேன். பெரியத்தா துஆ செய்யுங்க, பெரியத்தா வெளியில போறேன் சொல்லிட்டு வர வர அல்லாஹ் தஆலா பரக்கத்து கொடுப்பான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது எத்தனாவது? மூணாவதுதானே? சரி, நாலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தன் வியாபாரத்துல உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப கம்மிங்க. எதையாவது இலவ சொல்லி தள்ளி விட்டுறான், பொருளை தள்ளி விட்டு காசை வாங்கிடுறான். 10,000 ரூபாய் கையில 10,000 பாக்குறான். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற முசீபத்து தெரிய மாட்டேங்குது. அடுத்தவனை ஏமாத்தி கொள்ளையடிச்சு பொருளை சேர்த்துறான். பாக்குறான் 10,000 கட்ட கட்டையா, அந்த கட்ட அத்தனையும் சொத்த அதை கொண்டு வந்துச்சுங்க, நல்ல பொருளையும் எடுத்து போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் வியாபாரத்துல நீ உண்மையாக இருந்தால், பொய் பேசாம, அடுத்தவனை ஏமாத்தாம, அடுத்தவன் பொருளை கொள்ளையடிக்காம, உன் வியாபாரத்துல உண்மையாக இருந்தால், உண்மையான வியாபாரத்தின் மூலமாக உன் கையில கிடைக்கிற பொருளை கொண்டு அல்லாஹ் பரக்கத் செய்வான். இன்னைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். திராசு இருக்குல்ல, திராசே அளக்கிறதுக்கு தான். இந்த பக்கம் ஒரு திராசு, இந்த பக்கம் ஒரு திராசு, ரெண்டுமே அளக்கிறதுக்கு தான். இது என்ன செய்யலாம்? காந்த தூக்கி கீழே சொல்லி விட்டுறோம். சொல்லி விட்டா அதுல எவ்வளவு நீ திருட போற? கோட்டையை கட்டிட முடியுமா? ஒரு 200 கிராம் 300 கிராம் நம்பி வாங்கிட்டு போறவங்க வீட்டுல போய் திறந்து பாக்குறாங்க, கொஞ்சோன்னு இருக்குது. இல்ல வீட்டுல போய் திறந்து பாக்குறாங்க, 2 பழம் நல்லா இருக்குது, 3 பழம் சொத்தையா இருக்குது. எவ்வளவு வேதனைப்படுவாங்க. என்னடா அது பிள்ளைய சாப்பிடறதுக்காக வாங்கிட்டு வந்தோம், இப்படி ஏமாத்தி போட்டானே, நொந்து போவாங்களா இல்லையா? பிறரை மகிழ்விப்பது நமது வாழ்க்கையில பரக்கத்து கொடுக்கும். பிறரை அந்த நேரம் நல்லா இருக்கும், ஏமாத்திட்டோம் காசு வந்துருச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் அது காசுன்னு, அது முசீபத்து. அது என்னது? முசீபத்தை பாக்கெட்ல வச்சிருக்கிறோம். இது வந்த உடனே போன், ஏங்க நல்லா இருந்த பிள்ளைக்கு காய்ச்சலுங்க, வாங்க வீட்டுக்கு போவா. இத இவன்கிட்ட திருடிட்டு வந்த பணத்தோட அங்க போனா அவன் இதுக்கும் சேர்த்து பில்லு போடுவான். 10,000 கொண்டு வைக்க இன்னொரு 10,000 தேவை பாய், பொட்டாட்டி விட்டு காலோட தோட எடுத்துட்டு வா பாய். பாக்குறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். வியாபாரத்துல பொய் இருந்தா, வியாபாரத்துல கலப்பட இருந்தா, வியாபாரத்துல ஏமாற்றம் இருந்தால் அந்த பொருள், வருகின்ற பொருள் நமக்கு நிம்மதியை தராது. அத முதல்ல முஸ்லிம்கள் விளங்கணும். விளங்கினாத்தான் நம்ம ஹலால் ஹராம் பேணி நடப்போம். அப்போ வியாபாரத்துல உண்மையை பேசி ஹலாலான முறையில வரக்கூடிய வருமானம்
நமக்கு நிச்சயமாக பரக்கத்தை கொடுக்கும். இது எத்தனாவது? நாலாவதுனா சரி. அஞ்சாவதாக சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளதை கொண்டு போதுமாக்கு. இது வேணும், அதுக்கு வேணும், அதுக்கு வேணும். பொருளுடைய பெருக்கம் இருக்குது, மனிதனுடைய நிம்மதியை தொலைச்சிடும். அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறானோ அல்ஹம்துலில்லாஹ், உள்ளதை கொண்டு போதுமாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஹக்கீம் இப்னு ஹிஸாம்ங்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபி என்ன செய்வாரு, நபியிடத்தில் வருவார், அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது பொருள் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போய் செலவு பண்ணுவாரு, அடுத்தவங்க கொடுத்துருவார். நபியும் கேட்கும் பொழுதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, அவரு வாங்கிட்டு போய் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஏதாவது பொருள் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். நம்மளே நிறைய பேர் இருக்கிறாங்க, சும்மாவாவது அடுத்தவங்கள்ட்ட அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த ஒரு பழக்கம் நிறைய பேர்ட்ட இருக்குது. அவர் அது மாதிரி கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்ட உடனே பொருட்களை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவரை பார்த்து சொன்னாங்க, ஹக்கீமே, உலக பொருட்கள் இருக்குது, அது எப்படின்னா பார்க்கிறதுக்கு பசுமையா இருக்கும், அது போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீ அணுகுனா அது உனக்கு போதும். பத்தல அப்படின்னு நினைச்சா மௌத்து வரைக்கும் உனக்கு பத்தாமலேயே இருக்கும். யாரை பார்த்தாலும் நீங்குடு நீங்குடு நீங்குடுன்னு கேட்டுக்கிட்டே இருப்ப. அதனால உனக்குள்ள ஒரு தன்மையை உருவாக்கிக்கணும். என்ன தன்மை? போதும் என்ற தன்மை. அல்ஹம்துலில்லாஹ், போதும், சம்பாதிச்ச வரைக்கும் போதும், இனி அமல் செய்வோம், சம்பாதிச்ச வரைக்கும் போதும், போதுங்கிற தன்மையை உனக்குள்ள உருவாக்கி கொண்டால் அந்த பொருளை கொண்டு அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அவர் அப்படியே நபி இப்படி சொல்லுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. உடனே சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்க வார்த்தை என் வாழ்க்கை. நம்மளா இருந்தா அஜருக்கு போதும்னு சொல்லிட்டு ஆமா இவருக்கு போதும்னு சொல்லுவாரு, நமக்குள்ள நம்ம நிலைமை தெரியும் புலம்பிக்கிட்டு போவோம். ஆனா அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எது சொன்னீங்களோ அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கை, இனிமே யார்கிட்டையும் கை நீட்ட மாட்டேன்ட்டார். வரலாற்றுல எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாகி கொஞ்சம் பொருட்களை எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட போனாங்க. நீங்க தான் பழைய சஹாபி, நபி கூட பயணிச்சவங்க, உங்க தேவைகளுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்கும் பொழுது நபி சொல்லிட்டாங்க, உள்ளதை கொண்டு போதுமாக்கிக்கோ, அடுத்தவங்கள்ட்ட கேட்காத வாங்காதன்ட்டாங்க. எனக்கு வேணாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும் போனாங்க, போய் அந்த பொருளை கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலையும் வாங்கல, சொல்லிட்டாங்க, எப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல உன் பொருள் உனக்கு பரக்கத்து தர வேண்டும் என்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்குன்னு சொன்னாங்களோ அதுவே போதும், மௌத்து வரைக்கும் யார்ட்டி நான் வாங்க மாட்டேங்கிற கொள்கையில இருந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத்து கொடு. அதனால உள்ளதை கொண்டு போதுமாக்கிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அதை கொண்டு அல்லாஹ் தஆலா பரக்கத்து கொடுப்பான். இது எத்தனாவது? அஞ்சாவது. ஏழாவதா? யாரோ ஒருத்தவங்க சொல்றப்பட்ட தூக்கிட்டீங்க போல தெரியுது. சரி, அஞ்சாவது. ஆறாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய ஆயுள்ல பரக்கத்து வேணுமா, உங்களது பொருட்கள்ல பரக்கத்து வேணுமா, ஆயுள்ல பரக்கத்து வேணுமா, பொருட்கள்ல பரக்கத்து வேணுமா அப்படின்னா உறவு முறைகளை அரவணைத்து வாழுங்கள். அண்ணன் தம்பி மாமி மச்சான் சொந்த பந்தம் இவங்களை அரவணைத்து வாழுங்கள். நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்ல நமக்கு பிடிக்காது இந்த உறவு சொந்தக்காரங்க தான், எனக்கு பிரச்சனையே சொந்தக்காரங்க தான். நம்ம கஷ்டப்பட்டு ஒண்ணு செய்வோம், அந்த கஷ்டத்தை உணர்வை புரிஞ்சுக்காம நம்மளை காயப்படுத்திட்டு போறது மட்டுமல்ல, காயப்படுத்துறது நியாயப்படுத்துறது யாரு? உறவுகள் தான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உறவுகள் கொடுக்கிற அந்த கஷ்டத்தை எல்லாம் சகிச்சுக்கிட்டு அரவணைச்சு அவங்களோடு போகக்கூடியவருக்கு அல்லாஹ் ரெண்டு செய்வான். ஒண்ணு நீடித்த ஆயுளை கொடுப்பான், இரண்டாவது பொருட்கள்ல பரக்கத்து செய்வான். பரக்கத் வேணும்னா உறவு முறையை அரவணைக்கணும். நம்மள திட்டதான் செய்வாங்க, பேசதான் செய்வாங்க, காயப்படுத்ததான் செய்வாங்க. அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அல்லாஹ்வுக்காக எவர் உலகத்துல உறவு முறையை பாதுகாக்கிறாரோ, உறவு முறையை அரவணைக்கிறாரோ, உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்துக்கு மேல பரக்கத்து கொடுப்பான். சில பேரு அவங்க பேர் சொல்லலாம் விரும்பல,
நல்லா சந்தோஷமா அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்ன காரணம்? உறவுகள்ல ஏதாவது ஒரு தேவைன்னு போய் நிற்கும் பொழுது அந்த உறவுகளுக்கு அள்ளி கொடுப்பாங்க. கஷ்டோடு வரும் பொழுது கண்ணை துடைக்கக்கூடிய கரமாகுவார்கள். சிரமோடு வரும் பொழுது அவர்களுக்காக ஓடக்கூடிய காலாகுவாங்க. அப்படி ஓடும் காலமெல்லாம், உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பான். உதவி செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இது எத்தனாவது? ஆறாவது. பரவாயில்லை, இல்ல ஓரளவு நல்லா உஷாராயிட்டீங்க. சரி, ஏழாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல துஆ கேட்டாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மத்தி ஃபீ புகூரிஹா. யா அல்லாஹ், என் உம்மத்தினுடைய அதிகாலை பொழுதுல நீ பரக்கத்து செய்யா அல்லாஹ் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அதிகாலையில எந்திரிச்சு எவர் தொழுது அமல் செய்கிறாரோ அவருக்கு நீ பரக்கத்து குடியா அல்லாஹ்னு அர்த்தம். அதிகாலை பொழுதுல போர்வையை இழுத்து போட்டுக்கிட்டு தூங்குறவருக்கு இல்ல. இன்னைக்கு பெரும்பாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும், சராசரியா 8 மணி 9 மணிக்கு எந்திரிச்சு ஒரு அப்பமும் ஒரு டீயும் சாப்பிடுறதா நம்முடைய பாரம்பரிய வேலையா இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதிகாலை நேரத்துல எந்திரிக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பரக்கத், அதிகாலையில பள்ளிக்கு வர்றதுல மிகப்பெரிய பரக்கத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா ஸலாத்த சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். எவர் அதிகாலை நேரத்துல வந்து அதிகாலை தொழுகையை தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்புல வந்துட்டாரு. யாருடைய பாதுகாப்புல? அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல வந்துட்டார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு கிடைக்கணும்னா காலையில ஃபஜர் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்துடணும். பள்ளியில வந்து 2 ரக்காத் தொழுதுட்டா நம்ம அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ள போயிடுறோம். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ள வந்துக்கிறவர்த்தர யாராவது துன்புறுத்தினால் அவர்களை பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ்வுடையது. யாராவது கஷ்டப்படுத்தினாங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் வந்து அதுக்கு பதில் சொல்லிக்குவோம். அதனால அதிகாலை நேரத்துல நம்ம ஃபஜருடைய தொழுகையை தொழுகிறதுல, அதிகாலையில எந்திரிக்கிறதுல அல்லாஹ் நமக்கு பரக்கத்து வச்சிருக்கிறான். அதிகாலையில நம்ம எந்திரிக்கிறோம்னா நம்ம என்ன செய்யணும்? சீக்கிரமா தூங்கணும். எல்லாம் 1 மணி 1:30 மணி செல்ல போட்டு தடவிட்டு 1:30 மணி 2 மணிக்கு படுத்தா என்னென்ன அதிகாலை கண்ணு தூக்கி பார்த்தா அது நடு நிசி மாறி தெரியும். திருப்பி கண்ணை முடிக்குவார். பாங்க சொல்றப்ப கண்ணை தூக்கி பார்ப்பாரு, அடே அப்பா எந்திரிச்சா முடிக்குவார். இன்னொன்று தெரியுமா, நம்ம ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. என்ன பாய், ஃபஜருக்கு ஆளக்கணும், கடுமையான குளிர் அடிச்சிருது. சரி, வெயில் நேரத்துல எங்க ஏன் கேக்குது, விடிய விடிய வெக்க காலைல மோதினார் பாங்க சொல்றப்பதான் கொஞ்சம் தூக்கம் வருது. காத்திர ஒவ்வொன்றுக்கும் அழகான கதை, அழகான காரணம். நம்மள மாதிரி சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்துல பரக்கத்து போனதுக்கு காரணமே அதிகாலையில எந்திரிக்காததுதான். எல்லா படைப்பினமும் அதிகாலையில எந்திரிச்சிருது. நான் ஒரு கோழியை வளர்த்தேன், காலையில 4 மணிக்கு அந்த கூட்டை போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கு. என்ன அர்த்தம்? நீ தான் முசீபத்து குடிச்சவனா இருந்தா என்னையும் என்ன முசீபத் குடிக்க வைக்கிற, தொடர்ந்து விட வெளியில போறேன். எல்லா படைப்பினத்தையும் பாருங்க, காலையில எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷா வெளியில போயிடும், போயிட்டு மாலையில திரும்பி வந்துடுறோம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? மாலையில தூங்கிட்டு காலையில தூங்கிட்டு மாலையில வெளியே தெளிவா இருக்கும். மகரிபுக்கு பிறகுதான் அது நமக்கு வியாபாரங்க. மகரிப்ல இருந்து ஆரம்பிச்சு நைட்டு 2 மணி வரைக்கும் அரட்டை அடிச்சு பேசி எல்லாம் தெரிஞ்சு படுக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். பரக்கத்து இல்லாத வாழ்க்கைக்கு காரணமே இதாங்க. பரக்கத்து இல்லாம வாழ்க்கை, பரக்கத்து இல்லாத சூழ்நிலைக்கு காரணமே அதிகாலை நேரத்தை விடுறதா. இனிமேல் ஆவது இன்ஷா அல்லாஹ் அதிகாலையில் எந்திரிச்சிருவோமா இன்ஷா அல்லாஹ்? அதிகாலை தொழுகையை தொழுவோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ்வுடைய கிருபையால் தொழுகிற மக்களை பார்க்கிறேன். இந்த ஃபஜர் தொழுகைக்கு ரெகுலரா தொடர்ச்சியா சில பேர் வருவாங்க. அந்த மக்களை பார்க்கிறேன். அல்லாஹ் தஆலா அவ்வளவு ராகத்தை வச்சிருக்கிறான். காசு பணம் இல்லாட்டியாலும் அவ்வளவு ஆரோக்கியமா மன நிம்மதியா இபாதத்தின் மூலமாக அதிகாலை இபாதத்துல அல்லாஹ் பரக்கத்து வச்சிருக்கான். இது எத்தனாவது விஷயம் தான்? 8வது விஷயமா? 7வது விஷயம். 8வது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாள் காலையிலேயும் சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்துல 2 மலக்கு உதயமாகறாங்களாம் சூரியனோட சேர்த்து. அதுல ஒரு மலக்கு சொல்றாராம், ஒரு மலக்கு, யா அல்லாஹ், யாரெல்லாம் பிறருக்கு தர்மம் செய்கிறார்களோ அவர் பொருள்ல பரக்கத்து செய்.
அவருக்கு அள்ளி கொடு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாராம். இன்னொரு மலைக்கு சொல்றாராம், யாரெல்லாம் பிறருக்கு கொடுக்காம தடுத்து வச்சிருக்கிறாரோ அவர் பொருளை நீ தடுத்துரு அப்படின்னு ஒரு மலக்கு சொல்றாராம். ரெண்டு மலக்குடைய வார்த்தையில எது நமக்கு வேணும்? எது வேணும்? கொடுங்கிறது வேணுமா, தடுங்கிறது வேணுமா? ஆல்ரெடி தடுத்து தான் கிடக்குது. காலையில பாத்தீங்கன்னா பொருளாதாரம் இல்ல, சாயந்தரம் பார்த்தா பொருளாதாரம் இல்ல. அப்போ கொடுங்கிற மலக்குடைய துவா நமக்கு வேணும்னா நம்ம அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும். என்ன சொன்னாலும் செய். வீட்டுல இருந்து பரிசுல இருந்து கொஞ்சம் 5-10 கூட எடுத்துட்டு வர்றது கிடையாது. போனா மனசு மாதிரி எங்க வாரியில போட்டுருவோமோ அப்படின்னு எடுக்காமலேயே இருந்தா, கொடுக்காமலேயே இருந்தா அந்த பொருளை கொண்டு வாழ்க்கையில பறக்கத்து இல்லைங்க. கொடுக்காமலேயே இருந்தா அந்த பொருளை கொண்டு அல்லாஹ் நிம்மதியை கொடுக்க மாட்டான். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது, ஈயார் தேட்டை தீயார் கொள்வர். கொடுக்காமலே வச்சிருக்காங்க, அது கடைசியா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிடும். இல்ல இவர் போயிருவார், அதை பாதுகாத்து பாதுகாத்து வச்சுட்டு இவர் போயிருவாரு. இவர் புள்ள வந்து அதை தகாத செயல்களை பயன்படுத்துவோம். நிறைய பார்க்கிறோம். யாரையும் உதாரணமா சொல்லி மனசை நோவடிக்க நாங்க விரும்பல. உலகத்துல கண்ணால பார்க்கிறோம், கொடுக்கவே இல்லைன்னு வைங்க, அந்த பொருள் அப்படியே இருக்கும். நம்மளும் ஆஜியார் அது ஆஜியார் பரவாயில்ல, ஆச்சாரத்தை அல்லா செய்வான், அல்லா செய்வான், அல்லா செஞ்சிருவான். அது உள்ள விளைக்கணும். நம்ம கொடுத்துதான் அல்லாவுக்கு நடந்து போறது கிடையாது. நம்ம கொடுத்துதான் பொது விஷயம் தெளிவாகிறது கிடையாது. அல்லாஹ் யாரை கொண்டாவது வேலை வாங்கிடுவான். ஆனா ஏன் பொருள் அதுல இல்லைன்னா என் வாழ்க்கையில பரக்கத் கிடைக்காது. அதனால நம்மள அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் பரக்கத்து வேணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய எத்தனாவது வழி இது? 8வது வழி என்னன்னா, நம்முடைய பொருளாதாரத்தை அல்லாவுக்காக ஏழை எளிய மக்கள் தேவையுடையவர்களுக்கு அள்ளி கொடுக்கணும். எத்தனாவது? 8வது. 9வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்ம கட்டுப்படணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அந்த வார்த்தைக்கு நாம் கட்டுப்பட்டு வாழணும். அதுல ஒரு பரக்கத். ஒரே ஒரு வரலாற்று நிகழ்ச்சி சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயர்ந்த குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட போய் பொண்ணு கேட்டாங்க. உங்க வீட்டுல உள்ள ஒரு பொண்ணை திருமணம் முடிச்சு கொடுங்கன்னு. அந்த தாயும் தந்தையும் என்ன விளங்கிட்டாங்கன்னா, நபி தனக்கு தான் கேட்கிறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கா நாங்க மனம் வந்து தர்றோம் அப்படின்னு. நபி சொன்னாங்க, எனக்கு இல்ல, நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு ஜுலைபிபின் பேரு சொன்ன உடனேயே அவங்களுடைய முகத்துல சுருக்கம் வந்துருச்சு. என்னங்க, ஒண்ணுக்கும் உதவாத ஆளுக்கு போய், சமூகத்துல அந்தஸ்து இல்லாத ஒரு ஆளுக்கு போய் பொண்ணு கேட்கிறீங்களா அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லங்க, அவர் நல்ல தக்வா உள்ள மனிதர், இறையச்சம் உள்ள மனிதர், அவருக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. அவர் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் முடியாது யா ரசூலல்லாஹ், உங்களுக்குன்னு நினைச்சோனாங்க, நீங்க அவருக்கு போய் கேட்க சொல்றீங்களே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது திரையின் மறைவுல தாயுடைய தந்தையுடைய பேச்ச அவங்களுடைய மகன் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அத்தா அம்மா கூப்பிட்டு, வாங்கம்மா, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கட்டுப்பட்டாதான் வாழ்க்கையில பரக்கத். கட்டுப்படல, நம்ம மனோ இச்சையின் அடிப்படையில செயல்பட்டா நமக்கு பரக்கத் கிடையாது. நபி எந்த ஒரு ஆணை திருமணம் செய்ய சொல்றாங்களோ அந்த ஆணையை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன், தயவு செய்து எக்காரணத்திலேயும் அதை நீங்க தடை செய்யாதீங்கன்னு சொன்ன உடனே மகளுடைய வார்த்தையை கேட்டு சந்தோஷமா கல்யாணம் வச்சாங்க. வரலாற்றில் எழுதுறாங்க, இந்த கணவனும் மனைவியும் நீண்ட ஆயுளோடு பரக்கத்தான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இது எதனால கிடைச்சிச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சுக்கு கட்டுப்பட்டு, நபி உலகத்தை எப்படி வாழணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதுக்கு கட்டுப்பட்டு நடப்போமா இன்ஷா அல்லாஹ். 10வதாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். அதிகம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். பாவங்கள் ஒழிஞ்சாலே பரக்கத்து தன்னால வரும். பாவங்கள் ஒழிஞ்சாலே பரக்கத்து தன்னால வரும். இருள் நீங்கணும்னா ஒளியை கொண்டு வரணும். அந்த ஒளி இஸ்திக்ஃபார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 10 விஷயங்களையும் வாழ்க்கையில அமல் செய்து பரக்கத்து பெற்று சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. இந்த பரக்கத்தை அள்ளித்தரக்கூடிய மாதமாகிய ரஜபுடைய மாதத்திலேயும் ஷாபானுடைய மாதத்திலேயும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை தருவானாக.
ரமலானை அடைந்து அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.